தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பற்றி பிடிக்கும் என்னுடைய வலது கை. வாசிக்கலாம். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உன் வலது கையை பிடித்து, நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்னாலே ஆண்டவருடைய அன்பை நிறைய பார்க்கலாம். அவருடைய திட்டங்கள், அவருடைய அன்பு, அவர் செய்ய போகிற காரியங்கள் எல்லாத்தையும் நிறைய பார்க்கலாம். 40 அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், அப்படிதான் ஆரம்பிக்கிறார். என் ஜனத்தை நான் ஆற்றுவேன். இந்த ஏசாயாவை குட்டி வேதாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல 66 அதிகாரங்கள் இருக்கிறது. வேதத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. முதல் 39 பழைய ஏற்பாட்டுக்கு ஒப்புமையாகவும் 40 66 வரைக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு ஒப்புமையாகவும் சொல்லுவது உண்டு. ஏன்னா இதுக்கு அப்புறம் உள்ள வேத பகுதிகளில் இயேசுவின் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவின் ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்து நமக்காய் வைத்த ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள நிறைய அனுபவங்களை இதற்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இது ஒரு குட்டி வேதாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, ஆண்டவர் நம்முடைய வலது கையை பிடிச்சா என்ன நடக்கும், அவர் நம்முடைய வலது கையை பிடிப்பது எதற்கு அடையாளம், இதைத்தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாய் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம ஒருத்தருக்கு ஷேக்கன் கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன், கை கொடுத்து பயப்படாதீங்க தைரியமா இருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது அவங்கள பலப்படுத்தும். சோர்ந்து போன ஒருத்தட்ட கை கொடுத்து பயப்படாதீங்க, நீ ஏன் சோர்ந்து போறீங்க, நாங்கெல்லாம் இருக்கிறோம் இல்லையா, நம்ம சில நேரம் தைரியப்படுத்துவோம் கரங்களை கொடுத்து. ஆண்டவரும் சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு என்னவா இருக்கிறேன், துணை நிற்கிறேன், உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன். இந்த ஜனம் பயந்து போய் இருக்கிறார்கள். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை இருக்கும் பாருங்க. 10 வசனம் பாருங்க, நீ பயப்படாதங்கிறார். 13 வசனம் நீ பயப்படாத, 14 வசனம் பயப்படாத, திரும்ப திரும்ப சொல்றாரு பயப்படாத பயப்படாத. இவங்களுடைய வாழ்வு முழுக்க ஒரு நடுக்கத்துல பயத்துல விழுந்து போன அனுபவத்துல தான் வாழ்றாங்க. கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றாரு பயப்படாத. பைபிள்ல ஆண்டவர் அதிகமான இடத்துல இந்த வார்த்தையை சொல்லி வச்சிருக்கிறார், பயப்படாத. நீ ஏன் பயப்படுற, நான் கூட இருக்கிறேன். இது கர்த்தருடைய ஒரு பெரிய அனுகூலம். ஆண்டவர் ஒருத்தனை பார்த்து நீ பயப்படாதன்னு சொல்லிட்டாருன்னா அவனுக்கு முன்ன வருகிற எவ்வளவு பெரிய காரியத்தையும் அவர் நிர்மூலமாக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவனுக்கு முன்ன சவால்களை கர்த்தர் மாற்றுவார். இப்ப அவர் சொல்ல, நான் உன் வலது கையை பிடிச்சிருக்கிறேன், உன் வலது கையை பிடிச்சு நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இப்போ நான் இதுக்கு உதாரணத்துக்கு நான் இந்த பாயிண்ட்க்குள்ள வரல, உங்களுக்கு புரிவதற்காய் சொல்லி கடந்து போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63 அதிகாரம் அதுல 12 வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 63:12 அவர்கள் நடுவில் கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே, நல்ல கவனிங்க வார்த்தையை பாருங்களேன், வலது கை யாருடையது, வலதுகை யாருடையது, மோசேயின் வலதுகை. ஆனா அந்த வலதுகையை பலப்படுத்துறது யாரா, கர்த்தர் சொல்ற தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி. அப்ப கை யாருடையது, மோசேயுடையது. நடத்துனது யாரு, கர்த்தருடைய புயம். யோசித்து பாருங்க, மோசே கை உயர்த்தும் போது செங்கடல் பிளந்தது, கை யாருடையது, மோசேயுடையது. ஆனா கிரியை செய்தது கர்த்தர். அதுதாங்க சொல்றார், நான் வலதுகையை பிடிச்சிருக்கிறேன். அப்ப என் வலதுகையை கர்த்தர் பிடிச்சிருப்பாரு.
அப்படியானால் நான் கை உயர்த்துகிற இடத்துல என் கை உயர்த்தப்படுது. ஆனா எனக்கு பின்னால ஒரு மகிமையின் பூயம், ஒரு மகிமையின் வல்லமை வெளிப்படுது. இதைத்தான் மோசே வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். செங்கடலுக்கு முன்ன கர்த்தர் செய்தார். பார்வோனுக்கு முன்ன அவன் கைகளை உயர்த்தும் போதெல்லாம் பார்வோனே நடுங்குகிற அளவுக்கு ஆண்டவர் செயல்பட்டார். அப்படியானால் இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்முடைய கைகளை பிடிப்பாரானால் நமக்கு பின்புலத்தில் இருந்து அவர் செயல்படுவார். கர்த்தர் என் கையை பிடிப்பாரானால் என் பின்புலத்தில் அவர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் என் கையை பிடிப்பாரானால் நான் இருக்கிற இடத்துல அவருடைய மகிமையின் வல்லமையை விளங்க பண்ணுவார். கர்த்தர் என் கையை பிடிப்பாரானால் செங்கடலோ பார்வோனோ எரிகோவோ எங்களை மேற்கொள்ள முடியாது. அவைகள் நடுவில் ஜெயம் தர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அன்னைக்கு மோசேயின் கைகள் உயர்த்தப்பட்டிருந்த போது அமலேக்கியரை யோசுவா மேற்கொண்டான். உயர்த்தப்பட்டது மோசேயின் கை, கிரியை செய்ததோ கர்த்தர். அமலேக்கியரை மேற்கொண்டார்கள், அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். அப்படியானால் என் கைகளுக்கு பின்புலத்தில் அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு இந்த பகல் வேளையில் நம்முடைய வலது கையை கர்த்தர் பிடிக்கணும். நம்முடைய கரத்தை கர்த்தர் பிடிக்கணும். நம்முடைய கரத்தை ஆண்டவர் பற்றி பிடிக்கணும். அவர் பற்றி பிடிப்பாரானால் இனி நம்முடைய வாழ்வில் மகிமை வெளிப்படும். அவர் பற்றி பிடிப்பாரானால் இனி தம்முடைய கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அவர் பற்றி பிடிப்பாரானால் தடைகள் எல்லாவற்றையும் அவர் தகர்த்து நம்மளை மகிமையாய் நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என் வலது கையை அவர் பிடிக்கிறார். கர்த்தர் நல்லவர். எனக்கு இருக்கிற நேரத்தில் வேகமாய் 1-2 காரியங்களை நாம் தியானிக்கவும் போகிறோம், ஜெபிக்கவும் போகிறோம். ஆண்டவர் என் வலதுகையை பிடிக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் வரும்? கர்த்தர் ஒருத்தருடைய வலதுகையை தொடுறாரு, பிடிக்கிறாருனாலே அவன் வாழ்வில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன? அது இன்னைக்கு நமக்கு தேவை. முதலாவது, ஆண்டவர் நம்மை தொடுவாரானால், நம்முடைய வலதுகையை பிடிப்பாரானால் சுத்திகரிப்பு உண்டாகும். எது உண்டாகும்? சுத்திகரிப்பு உண்டாகும். வாசிக்கலாமா? லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம். அதுல 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிற வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலில் பெருவரலிலும் பூசக்கடவன். இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேலுக்குள்ள கர்த்தர் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். என்ன பிரமாணம்னா, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குவது எப்படி, ஒருத்தன் குஷ்டரோகி ஆயிட்டா அவனை சரிப்படுத்துவது எப்படிங்கிற ஒரு பிரமாணத்தை பேசுறார். குஷ்டரோகம் என்பது இஸ்ரவேலுக்குள்ள காணப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட வியாதி, ஒரு சபிக்கப்பட்ட நோயாக்கும். ஆண்டவர் அவன் மிரியாமை விட்டு கடந்து போனார். போன உடனே அவள் சரீரம் குஷ்டரோகமா என்ன செய்தது? மாறினது. அதனால் அவருடைய பிரயாணங்கள் தடைபட்டது. உசியா ராஜா அவன் தூபம் காட்டும்படி ஆலயத்துக்குள் பிரவேசித்த போது அவன் நெற்றியில குஷ்டரோகம் வந்தது. குஷ்டரோகத்தினால அவனை பாளையத்துக்கு புறம்பாக்கினார்கள். நாகமான் சீரியா தேசத்தின் படை தளபதி, அவன் தலையில குஷ்டம் வந்த போது அதை சரி செய்ய அவன் பிரயாசப்பட்டான். அப்போ குஷ்டரோகம் மற்றவங்க பார்வையில் ஒரு சபிக்கப்பட்டது. இன்னும் சொல்லணும்னா அது ஒரு பாவத்தின் விளைவுன்னு கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். பாவத்தின் விளைவுன்னு கூட சொல்லலாம் குஷ்டரோகம். அப்படியானால் இது பயங்கர ஆபத்து. நான் ஒரு 3 காரியத்தை சொல்றேன் பாருங்க. குஷ்டரோகம் வந்தா அவன் பாளையத்துக்கு புறம்பாக்கப்படுவான். எதை விட்டு புறம்பாக்கப்படணும்? எல்லையை விட்டு அவனை வெளியே கொண்டு போயிடணும். பாளையத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டால் அவனால் தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. பாளையத்தை விட்டு வெளியே போனவனுக்கு தேவ பிரசன்னம் கிடையாது. பாளையத்தை விட்டு வெளியே போனவனால் பலி செலுத்த முடியாது, ஜெபிக்க முடியாது. பாளையத்தை விட்டு வெளியே போனவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவனுடைய முகத்தை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு தீட்டு, வாயிலிருந்து ஒரு வார்த்தை எதுவாக தான் இருக்கும், நான் தீட்டு, நான் விழுந்துட்டேன், என்னால் முடியாது, இனி எழும்ப முடியாது,
முடியாது, ஜெபிக்க முடியாது, சபைக்குள்ள வர முடியாது, ஆராதிக்க முடியாது. அப்போ குஷ்டரோகம் ஒருத்தனுக்குள்ள வந்துட்டா இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குது. தேவனை விட்டு தூரம் போகிறான், பிரசன்னத்தை விட்டு தூரம் போகிறான், அபிஷேகத்தை விட்டு தூரம் போகிறான், ஆராதனை விட்டு தூரம் போகிறான். கடைசியில் அவன் வார்த்தையெல்லாம் எப்படி மாறும் தெரியுமா? எது சொன்னாலும் நெகட்டிவாவே இருக்கும், எதை சொன்னாலும் நடக்காது, முடியாது, வாய்ப்பில்லை, இதுக்கெல்லாம் நடக்க சாத்தியம் இல்லை. அவன் வார்த்தை எப்பவுமே மாறும். அப்ப புரிந்து கொள்ளணும், நான் எங்க இருக்கிறேன்? குஷ்டரோகியாய் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறேன். அதனாலதான் என் வார்த்தை சரியில்லை, என் பேச்சு சரியில்லை. நான் பிரசனத்துக்குள் இருந்தா என்ன சொல்வேன் தெரியுமா? என் தேவன் எனக்கா யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவர். தரிசனம் அவர் தருவாரானால் அதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவர்னு சொல்லும். இப்ப இவன் வாய் சொல்லுது தீட்டு தீட்டு தீட்டு. ஏன்னா இவன் குஷ்டரோகி, பாளையத்தை விட்டு புறம்பே இருக்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவனை புறம்ப வச்சிரு, ஆசாரியன் அவனை போய் போய் கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது ஒரு நாள் அவன் போய் பார்க்கிறான். ஆசாரியன் பார்க்கும்போது அந்த குஷ்டரோகம் எல்லாம் சரியாகி சரீரமெல்லாம் அப்படியே மேவி வரும்போது ஆசாரியன் அவனை சுத்திகரிக்கணும். ஆசாரியன் சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன செய்யணும்னா, அவன்கிட்ட ஒரு காட்டு புறா குஞ்சிய கேட்கணும். 2 புறா குஞ்ச கேட்டு ஒரு கேதுரு கட்டை, ஒரு ஈசோப்பு தழல், ஒரு சிவப்பு நூலை கொண்டு வர சொல்லணும். இதெல்லாமே கொண்டு வருவான். கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த 2 குருவிகள், அதுல ஒரு குருவிய ஊற்று தண்ணி இருக்கு பாருங்க, ஊற்று தண்ணி, அதுல வெட்டி அந்த ரத்தத்தை ஊற்று தண்ணியில ஊத்தணும். ஊத்திட்டு இன்னொரு உயிரோடு இருக்கல குருவி, அது அந்த கேதுரு கட்டை, அந்த சிவப்பு நூல், அந்த ஈசோப்பு தழல், இதெல்லாம் அதுக்குள்ள முக்கி அவன் மேல 7 தடவை என்ன செய்யணும்? அவன் மேல தெளிக்கணும். 7 தடவை தெளிச்சதுக்கு அப்புறம் அவன் நல்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்தி குளிச்சு கிளம்பி வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் பாளையத்துக்கு புறம்பே போயிடணும். திரும்பவும் இதோட முடியல, சுத்திகரிப்பு இதோட முடியல. அடுத்த 7 நாள் இது ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. அடுத்த 7 நாள் வெளியதான் இருக்கணும். அடுத்த 7 நாள் சுத்திகரிச்சு சுத்தமாகி 8வது நாள் வரும்போ அவனுக்காக ஒரு 3 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வரணும். அந்த ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டியை பாவ நிவாரண பலியாய், குற்ற நிவாரண பலியாய், போஜன பலியாய், பான பலியாய் இதெல்லாமே கொண்டு வந்து செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது அந்த இரத்தத்தை எடுத்து ஆசாரியன் அவனுடைய வலது காதின் மடல்லையும், வலது கையின் பெருவரலையும், வலது காலின் பெருவரலையும் அவன் பூசுவான். அப்படி பூசி அந்த எண்ணெயையும் திரும்ப பூசணும். அதையும் பூசி விட்டதுக்கு பிறகு வசனம் சொல்லுது, 14ஆம் அதிகாரம் அதுல 20ஆம் வசனத்தின் கீழ் வசனத்தை பாருங்க. சர்வாங்க தகன பலியும் 14:20 போஜன பலியும் பலிபீடத்தின் மேல் வைத்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அவர் சுத்தமாய் இருப்பான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமே, ஒரு குஷ்டரோகிய சுத்தமாக்குறதுக்கு ஆசாரியன் இரத்தத்தை எடுத்து வலது காதின் மடல்லையும், வலது கையின் பெருவரலையும், வலது காலின் பெருவரலையும் அந்த இரத்தத்தை பூசணும். அந்த எண்ணெயை வலது காதலையும் வலது கையிலையும் வலது காலையும் பூசணும். அவன் பலி செலுத்தப்படணும். இப்படி செலுத்தி முடிச்சாதான் 100க்கு 100 அவன் சுத்தமாக்கப்படுகிறான். அதனாலதான் இயேசு ஒரு குஷ்டரோகியை சுத்தமாக்கிட்டு என்ன சொன்னார்? உன்னை கொண்டு போய் ஆசாரியனுக்கு என்ன செய்? காண்பி. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சித்தம் உண்டு, அவன் குஷ்டரோகமும் நீங்கி இயேசு அவனை நோக்கி, எச்சரிக்கையா இரு, ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கைய எங்க போய் காட்டுங்கிறாரு? நீ சொஸ்தமானதை போய் நீ பிரபலப்படுத்தண்டாம். இயேசு கிறிஸ்துவை சொஸ்தமாக்கிட்டாருன்னு சொல்லண்டாம். ஆனால் கண்டிப்பாக யாருக்கு ஒன்று காண்பிக்கணும்? ஆசாரியனுக்கு ஒன்று காண்பிக்கணும். ஏன்னா ஆசாரியனுடைய கையினால் உன் வலது காது அவர் தொடணும். ஆசாரியனுடைய கையினால் உன் வலது கையின் பெருவரல் அவர் தொடணும். ஆசாரியனுடைய கையினால் உன் வலது காலின் பெருவரலை அவர் இரத்தத்தால் தொடணும். அந்த இரத்தம் பூசப்பட்டால் மட்டும்தான் சுத்திகரிக்கப்பட்டதின் முழுமை அடையும். இந்த கால
கால வேளையில ஒருவேளை நம்முடைய இருதயங்கள் தேவ பிரசன்னத்தை விட்டு தூரம் இருக்கலாம், கர்த்தருடைய மகிமையை விட்டு தூரம் இருக்கலாம். என்னால் ஆராதிக்க முடியல, என்னால் கர்த்தரை தேட முடியல, என்னால் தெய்வத்தோடு நெருங்க முடியல, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு தடுமாற்றம், ஏதோ என் வாழ்க்கையில் இருக்கிறது போல் இருக்குது. ஜெபிக்க முடியல, குடும்ப ஜெபம் பண்ண முடியல, தனி ஜெபம் பண்ண முடியல, தேவ பிரசன்னத்தில் என்னால் போக முடியல, நான் நினைச்சது போல கர்த்தருடைய அன்புல நான் வாழ முடியல நீங்க நினைப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர்ட்ட நீங்க சொல்லணும், என் வலது காதையும் என் வலது கையவும் என் வலது காலையும் உங்க ரத்தத்தால தொடணும், உங்க ரத்தத்தால தொடணும். ஏன்னா அவர் தொட்டா தான் உள்ள போக முடியும். இதுதான் அடையாளம். வலது காதையும் வலது கையவர் தொட்டா தான் பாளையத்துக்குள்ள வர முடியும், மகிமைக்குள்ள வர முடியும். இதை தொடாம அவன் பாளையத்துக்கு புறம்பதா இருக்க முடியும். அப்படியானால் ஆண்டவர் ஒருத்தனுடைய வாழ்க்கையை அவன் வலதுகையை தொடுவாரானால் அவன் சுத்திகரிக்கப்படுகிறான், அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். அப்போ நான் சுத்திகரிக்கப்படுவதற்கு சில நேரம் பிசாசு நம்மளை குற்றப்படுத்துதில்ல, நீ இன்னும் யோக்கியம் இல்லை, நீ ஒன்றும் சரியில்லை, உன் வாழ்க்கை தோத்து போகுது, நீ விழுந்து போனவன் நம்மகிட்ட பேசிட்டே இருக்குதுல்ல. இதெல்லாம் மாறணும்னா அவருடைய கை நம்மளை தொடணும், அவருடைய ரத்தத்தினால் நம்மளை தொடணும். நம்மளை பிசாசு குற்றப்படுத்தல, அந்த குற்றங்கள் நம்மளை விட்டு மாறணும். ஏன்னா ஆண்டவர் நம்மை கழுவுவதற்கு அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார், நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வலதுகையை நீட்டி தொடுவார், ஆனால் என் குற்றம் நீங்க அவர் என்னை கழுவி விடுவார். நான் தைரியமாய் கிருபாசன தண்டையில என்னால சேர முடியும், தைரியமாய் கர்த்தரை தேட முடியும், தைரியமாய் ஆராதிக்க முடியும். பிசாசு நீ பாவின்னு சொல்லும் போது என்னால சொல்ல முடியும், இல்ல இயேசு என்னை மன்னித்து இருக்கிறார். நீ தடுமாறுகிறவன் என்று சொல்லும் போது தைரியமா சொல்ல முடியும், இல்ல கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். அப்படியானால் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே என் வலது கையை நீர் தொடணும், என் வலது காதை நீர் தொடணும், என் காலை நீர் தொடணும். நான் இன்னைக்கு ஒரு சுத்தமாக்கப்பட்டவனாய், குற்றம் நீங்க கழுவப்பட்டவனாய் என் வாழ்க்கை மாறணும். இனி புறம்பே அல்ல பாளையத்துக்குள்ள வாழணும், இனி புறம்பே அல்ல தேவ பிரசனத்துக்குள்ள வரணும், இனி புறம்பே அல்ல ஆமே ஆமே விழுந்து போன வாழ்க்கையிலே வாழக்கூடாது, பாவத்திலேயே ஜீவிக்க கூடாது, அசுத்தத்திலேயே வாழக்கூடாது. இனி என் வாழ்க்கை சுத்திகரிக்கப்படணும். எத்தனை பேர் இந்த கால வேளையில ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறீங்க? நான் தூரம் நிற்கிறேன்ப்பா. ஒருவேளை நீங்க தூரம் நின்னா கர்த்தட்ட ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, உண்மைதான்ப்பா நான் தூரம் நிற்கிறேன், ஆமா என்னால பிரசன்னத்தை உணர முடியல, என்னால கர்த்தரோட ஐக்கியமாக முடியல, என்னால தேவ அன்பை உணர முடியல, நான் பிரசன்னத்தை இழந்தவனை போல இருட்டுல வாழ்வது போல வாழுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தர் இந்த கால வேளையில நம்மளை தொட வல்லவர், நம்மளை தொட வல்லவர். அவருடைய கை நம்முடைய வலது கையை தொடுமானால், வலது காதை தொடுமானால் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாகும், நம்முடைய ஜீவியம் சுத்தமாகும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? நான் புறம்பே அல்ல ஆண்டவரே, நான் பிரசன்னத்துக்குள்ள வாழணும், நான் புறம்பே வாழக்கூடாது, ஏசப்பாவின் கையை பிடிச்சு நடக்கணும், ஏசப்பாவுடைய கையை பிடிச்சு நடக்கணும். நான் தூரத்தில் நிற்க கூடாது, ஆதாமை போல ஏவாளை போல ஒளிந்து கொண்டு இருக்க கூடாது. எங்களை தொடுவீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டுட்ட கேட்குறீங்க? வாலிப தம்பி தங்கச்சிலாம் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா கையை பிடிச்சுக்கணும், ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் வலது கையை நீங்க பிடிச்சிருங்கப்பா, என் வலது கையை பிடிச்சிருங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமே பெரியவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே என் வலது கையை பிடிச்சிருங்க, என்னை சுத்தமாக்குங்க, என்னை சுத்தமாக்குங்க, என்னை சுத்திகரியுங்க. நான் புறம்பே அல்ல, நான் பிரசன்னத்துக்குள்ள வரணும், நான் புறம்பே அல்ல தேவ மகிமைக்குள்ள வரணும், நான் புறம்பே அல்ல கர்த்தரோடு நடக்கணும். ஹல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் தேடி வழக்கம் போல கர்த்தர் வந்தார், வழக்கம் போல இல்லையா? பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே உலாவினார்.
தேவன்ட்ட குறை இல்ல. பிரச்சனை யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஆதாம்ட்ட. அவர் எப்போது போல இறங்கி வந்தார், எப்போது போல தட்டி எழுப்பினார், எப்போது போல பேர் சொல்லி கூப்பிட்டார். ஆனா ஆதாம் என்ன சொன்னார்? நான் உம்முடைய சமூகத்தில் வர முடியாது, உமக்கு பயந்து நான் தோட்டத்துக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ என்னை சந்திக்க அவர் டெய்லி வருகிறார், என்னை தொடுவதற்கு டெய்லி வருகிறார், என்னை ஆசீர்வதிக்க டெய்லி வருகிறார். நான் ஒப்பு கொடுத்தா என்னை பரிசுத்தமாய் மாற்றி நிறுத்த அவர் வல்லவர். நான் ஓடி ஒளிவதுடைய நோக்கம் அல்ல. அவர் வரும்போதெல்லாம் ஆண்டவரே நான் விழுந்துட்டேன், நான் தடுமாறுறேன், என்னை தூக்கி நிறுத்துங்க. எனக்கு அந்த பிரசன்னம் தேவை, எனக்கு அந்த மகிமை தேவை. நான் தேவனோடு நடக்கணும். இந்த கிருபையை கர்த்தர்ட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆமென். சுத்திகரிப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சுத்திகரிக்கப்பட்டவன் அவர் கை பிடிச்சு நடக்கிறான், அவன் வலது கையை அவர் பிடிச்சிருக்கிறார். அவர் சொல்ல நான் உனக்கு துணை நிற்கிறேன். சுத்திகரிக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் அவர் துணை நின்று நடத்துகிறார், அவனுக்கு உதவியாய் அவர் வருகிறார். அப்போ என் வாழ்வை நான் சுத்திகரிப்பதற்கு அவர் கையில விட்டு கொடுக்கும் போது என் வலது கையை பிடித்து எனக்கு துணை செய்ய கர்த்தர் வல்லவர். ஆமென். அப்போ ஒன்று சுத்திகரிக்கிறார், இரண்டாவதாக என் வலது கையை அவர் தொடுவதின் அடையாளம் என்னை பிரதிஷ்டை பண்ணுகிறார். பிரதிஷ்டை ஒன்று சுத்திகரிக்கிறார், இரண்டாவது பிரதிஷ்டை பண்ணுகிறார். யாமே வாசிக்கலாமா? லேவியராகமம் 8ஆம் அதிகாரம், லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மடலிலும் பிரதிஷ்டை அப்படின்னா என்னன்னா செப்பரேட் பண்ணுவது, ஒரு நிலையிலிருந்து நம்மளை செப்பரேட் பண்ணுவது. ஒரு 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 நார்மலான வாழ்க்கை, நார்மலான ஜீவியம், நார்மலான ஜெபம், நார்மலான அதில் இருந்து நம்மளை செப்பரேட் பண்ணி அவருக்காக தேவனுக்காக நம்மளை பிரித்தெடுக்கிறதுக்கு பேர் தான் பிரதிஷ்டை. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மளை வித்தியாசப்படுத்துறது தான் பிரதிஷ்டை. பிரதிஷ்டை ரொம்ப அவசியம். ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன்னு. ஒருவேளை என்னை பிரதிஷ்டைப்படுத்த தேவன் கையில ஒப்பு கொடுக்கலன்னா மற்றவர்களுக்காக மன்றாட முடியாது. யாருக்காக மன்றாட முடியாது? பிரதிஷ்டை பண்ணப்படாதவன் பலிபீடத்துக்கிட்ட என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அல்லனா போலாம், என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் வீட்டை ஆசீர்வதியும், ஆமென், அவ்வளவுதான். மற்றவங்களை குறித்த பாரம் வராது, மற்றவங்களை குறித்த சிந்தை வராது. மற்றவங்களை குறித்த பாரமும் மற்றவங்களை குறித்த சிந்தையும் வரணும்னா என்னை தேவனோடு செப்பரேட் பண்ணிடணும், என்னை தேவனோடு ஐக்கியப்படுத்திடணும். ஒரு டெடிகேஷன் லைஃப் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் மற்றவங்களுக்காக பாரப்பட முடியும். இரண்டாவது, மகிமைக்குள் பிரவேசிக்க முடியாது. எதற்குள் பிரவேசிக்க முடியாது? ஒருவேளை நான் பிரதிஷ்டை பண்ணப்படலைன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. அப்போ பிரதிஷ்டை பண்ணப்படாதவன் மகிமையை காண்பதில்லை. அப்போ நான் ஒரு மகிமையை பார்க்கணும், என் வாழ்க்கையில் ஒரு அபிஷேகத்தை பார்க்கணும், ஒரு தேவ கிருபையை பார்க்கணும்னா ஒரு டெடிகேஷன் வேணும், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பிரதிஷ்டை அங்க வேணும். அது இருந்தால் மட்டும்தான் தேவ மகிமையை பார்க்க முடியும். மூணாவது, பிரதிஷ்டை பண்ணலன்னா கர்த்தரை நம்ப முடியாது. கர்த்தரை லேவியர்ல பார்த்து கர்த்தர் சொன்னார், நானே உனக்கு பங்கும் சுதந்திரமா இருக்கிறேன். அப்போ இவங்க யாரை மட்டும்தான் நம்பணும்? கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். சம்பளம் கிடையாது, வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆராதிக்கணும், ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து என்ன கிடைக்குதோ அதை வாங்கி கொள்ளணும். அப்போ இவங்க முழுக்க யாரைத்தான் நம்பி இருக்கணும்? கர்த்தரை மட்டும்தான். அப்போ பிரதிஷ்டை பண்ணப்படாதவனால் கர்த்தரை நம்ப முடியாது. அதனால தான் ஆண்டவர் ஆரோனை பிரதிஷ்டை பண்ண சொன்னார். இவன் மற்றவங்களுக்காய் மன்றாடணும், இவன் மகிமைக்குள்ள பிரவேசிக்கணும், இவன் கர்த்தரையே நம்பி வாழணும். அதனால ஆரோனை பிரதிஷ்டைப்படுத்த விரும்பினார். நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து கடல் ஓரத்தில் நடந்து போகும்போது பேதுருவை யோவானையும் பார்த்து சொல்றாரு, எனக்கு பின்னே வாருங்கள், நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன், என்னை பின்பற்றி வான்னு கூப்பிட்டார். செபதேயின் குமாரனாகிய யோவானை யாக்கோபையும் இயேசு கூப்பிட்டார், எனக்கு பின்னே வாங்கள். மத்தேயு ஆயத்துறையில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு இன்கம் டேக்ஸ் கலெக்டர், அவனை பார்த்து கர்த்தர் கூப்பிடுறார், என் பின்ன வாங்குறார், வர்றான். அப்போ இயேசு
செப்பரேட் பண்ணார். அந்த உலகத்துல அந்த வேலையில அவங்களை பிரிச்செடுத்து என்ன பின்பற்று, என்னை பின்பற்றி வா என்று அவர்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று இயேசு பெயரிட்டார். ஏன் பிரித்தெடுக்கப்படணும்? நான் எல்லாரை போல வாழக்கூடாதா? எல்லாரை போல ஜீவிக்க கூடாதா? நான் முடியாது. பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம், பிரித்தெடுக்கப்படுதல் யார் மேல வருதோ அவனால எல்லார போல ஜீவிக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க சாதாரண ஆளா தேவனால் பிரித்தெடுக்கப்படுற ஆளாங்கிறத நான் இப்ப சொல்லுவதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம், மற்றவர்கள் விரும்புகிற பாவம் நமக்கு பிடிக்காது, மற்றவங்க விரும்புகிற பேச்சு நமக்கு பிடிக்காது, மற்றவங்க எண்ணுகிற எண்ணங்கள் நமக்கு பிடிக்காது, மற்றவங்களை போல வாழ பிடிக்காது. இன்னும் சொல்றேன், சின்ன விஷயம் பண்ணா கூட இருதயம் படபடக்கும், இருதயம் குத்தும். சின்ன சின்ன காரியத்துக்கு உள்ள சொல்லும், நீ தப்பு பண்ற, நீ சரியில்லை, இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத. உள்ளத்துல ஒரு குத்தல் இருந்துட்டே இருக்கும். இது யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் புரிந்து கொள்ளணும், தேவன் என்னை பிரதிஷ்டை பண்ணும்படி அழைக்கிறார், அவர் என்னை பிரதிஷ்டை பண்ணும்படி அழைக்கிறார். இது எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் உணர்த்த மாட்டார். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணுங்கிற ஜெப ஆவிய எல்லாருக்கும் வருவதில்லை. மகிமைக்குள்ள பிரவேசிக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளே வருவதில்லை. கர்த்தரை மட்டும் தான் நம்பணும், கர்த்தரை மட்டும் தான் சார்ந்து இருக்கணும், இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளே வருவதில்லை. ஒருவேளை உங்களுக்குள்ள விதைய கர்த்தர் விதைப்பார், ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், நான் என்ன டெடிகேட் பண்ணிரணும், என்ன தேவனுக்கு அர்ப்பணிச்சிரணும். அவர் என்னிடத்தில் அதை தேடுகிறார். ஏன்னா மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு விசேஷத்தை ஆண்டவர் எனக்குள்ளே வைத்திருக்கிறார். இதை கண்டுபிடிக்கணும். வாலிப பிள்ளைங்க கண்டுபிடிக்கணும். மற்றவங்களை போல என்னால வாழ முடியல, புரிஞ்சுக்கோ, கர்த்தர் உன்னை பிரதிஷ்டை பண்ண அழைக்கிறார். மற்றவங்க செய்யற தவற என்னால மனசார செய்ய முடியல, அப்ப புரிஞ்சுக்கணும், கர்த்தர் என்ன அழைக்கிறார். மற்ற பசங்க மற்ற பிள்ளைங்க பேசுற பேச்ச என்னால பேச முடியல, அப்ப புரிஞ்சுக்கணும், என்னை கர்த்தர் அழைக்கிறார். எதற்காக? என்னை பிரதிஷ்டை பண்ணும்படி அழைக்கிறார். ஆமே, நான் ஏதாவது சின்ன காரியம் பண்ணா கூட கர்த்தர் என்னை உணர்த்துறார், என்கிட்ட பேசுறார், அது என்னை குத்துது அப்படின்னா புரிஞ்சுக்கணும், உன்னை பிரதிஷ்டை பண்ணும்படி கர்த்தர் அழைக்கிறார். அப்போ வலது கையை உயர்த்தி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துறணும். ஆண்டவரே, என்னை நீர் பிரதிஷ்டை பண்ணணும், என்னை நீர் என்னை பலப்படுத்தணும், என் கைகள் மேல உம்முடைய வல்லமையை வைக்கணும். வலது கையை அவர் தொடுவதற்கு அவர் கையில ஒப்பு கொடுத்துறணும். அப்படி ஒப்பு கொடுத்துட்டா ஜாதிகள் நடுவில் தேவன் நம்மளை செப்பரேட் பண்ணுவார், ஜனங்கள் நடுவில் செப்பரேட் பண்ணுவார், குடும்பங்கள் நடுவில் செப்பரேட் பண்ணுவார், நம்மளை வித்தியாசப்படுத்துவார். அதே சமுதாயத்தின் நடுவில் கர்த்தர் நம்மளை மகிமையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செப்பரேட் பண்ணும்போது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமே, பெரியவர்கள் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் பாரப்படுத்துறார், ஜெபிக்கணுங்கிற பாரத்தை தர்றார், ஜெபிக்கணுங்கிற சிந்தையை தர்றார்னு சொல்லும்போது இதை பிறகு பார்க்கலாம் நினைக்க கூடாது. அப்பவே ஆண்டவர் ஜெபிக்க ஏவுறார்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு பிரதிஷ்டைக்குள்ள வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப உடனே ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை ஒருவேளை உங்களுக்கு இதயத்தில் கர்த்தர் பேசலாம், கரெக்ட் தான். என் இதயத்தில் ரொம்ப நாளா கர்த்தர் பாரப்படுத்துறார், ரொம்ப நாளா ஜெபிக்க ஏவுறார், என்னை விட்டு கொடுக்க ஏவுறார், பிரச்சனத்துக்குள்ள போகும்படி ஏவுறார்னா புரிஞ்சுக்கோங்க, என்னை பிரதிஷ்டைப்படுத்த கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்பேன். ஆனால் அவர் இறங்கி வருவார். அவர் வந்து பிரதிஷ்டைக்கான ரத்தத்தை என் வலது காதிலையும் என் வலது கையிலையும் அவர் வைப்பார். இந்த கைகள்ல ரத்தம் படப்பட, அபிஷேக தைலம் படப்பட என் வாழ்க்கை பிரதிஷ்டைப்படுத்தப்படும். நான் பிரதிஷ்டைப்படுத்தப்படும் போது தேவ மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். பிரதிஷ்டை எங்க வருதோ அங்க தேவ மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க, எங்க பிரதிஷ்டை முடிஞ்சதோ, முடிஞ்ச உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுல பாருங்க 23ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும்
அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியும் கொழுப்பையும் எரித்து விட்டது. பிரதிஷ்டைக்கு என்று நம்மளை ஒப்பு கொடுப்போமானால் நம்ம சமுதாயம் தேவ மகிமையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஏன் தேசம் மகிமையை பார்க்கலனா, தன்னை அர்ப்பணிக்க ஆள் இல்லை, தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஆள் இல்லை, தேவனுடைய பாரத்தை சுமக்க ஆள் இல்லை. பிரதிஷ்டை என்பது அவருடைய இருதயத்தை சுமப்பது, அது சாதாரணமானது அல்ல. ஆசாரியன் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய இருதயத்தின் பாரத்தையும் சுமக்க கூடியவன். அப்போ நான் என்னை பிரதிஷ்டை பண்ண ஒப்பு கொடுத்தால் என்னை கொண்டு தேசத்தில் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேல் சின்ன வயசுலயே தூக்கி தோல்ல போட்டுட்டான். சின்ன வயசுலயே பிரதிஷ்டைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். சின்ன வயசுலயே கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிச்சுட்டான். அதனாலதான் ஆண்டவர் ஏலியின் குடும்பத்தின் நடுவே சாமுவேலை கர்த்தர் வித்தியாசப்படுத்தினார். ஆண்டவர் வித்தியாசப்படுத்தினார். கர்த்தர் நல்லவர். அப்போ சாமுவேலை வித்தியாசப்படுத்த காரணம் அவன் வளர்ந்து கர்த்தர் அழைச்ச பிறகு அல்ல, அவன் சின்ன வயதிலேயே. வாஸ்து பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:13 11 ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை. 18ஆம் வசனம் பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டா கர்த்தருக்கு முன்பாக ஏபோத்தை தரித்து கொண்டு என்ன செய்தான் சொல்லுங்க? ஏபோத்தை தரித்து கொண்டு. இவன் பிள்ளையாண்டான், இவன் சின்ன பிள்ளை. இவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஏபோத்தை தோல்ல போட்டுக்கொண்டு யாருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சுட்டான்? கர்த்தருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சுட்டான். யோசித்து பாருங்களேன், அங்க வாலிபர்கள் இருக்கிறார்கள், ஏலியின் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பாரம், அவர்களுக்கு இல்லாத ஒரு சிந்தையை ஆண்டவர் சாமுவேலுக்கு கொடுத்தார். அவன் சின்ன வயசுலயே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒரு பிரதிஷ்டைக்கு தன்னை அர்ப்பணிச்சான். இந்த ஜனங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த ஜனங்களுக்கு நான் ஆராதிப்பேன், இவங்களுக்காக என் கர்த்தரிடத்துல மன்றாடுவேன். ஏபோத்தை போட்டாச்சுனாலேயே ஜெபம்னு அடையாளம். ஏபோத்தை யாரு போட்டிருக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் ஜனங்கள் வந்து ஜெபிக்க வருவார்கள். அப்போ இவை சின்ன வயசுல எதை தூக்கி போட்டான்? சணல் நூல் ஏபோத்தை தரிச்சுக்கிட்டு தாத்தாவுக்கு பின்னாடியே போறான். இவன்கிட்ட வந்து அநேகர் ஜெபம் பண்றாங்க, இவன்கிட்ட வந்து கர்த்தர் அநேகர் தங்கள் காரியங்களை சொல்றாங்க. அவன் ஏலியின் பிள்ளைகள் அவங்க பாவம் செஞ்சுட்டு கிடக்கிறான், அவன் வெளியில பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா இவன் அப்படி இல்ல, ஏபோத்தை தரிச்சுக்கிட்டு ஆலயத்திலேயே கிடக்கிறான், தாத்தாவோட நடந்துட்டே இருக்கிறான். அவனுக்கு ஆசை வர்ற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நான் இப்படி நினைக்கிறேன், யாராவது வந்து சாமுவேலே எங்களுக்காக ஜெபம் பண்ணனா அவனால பாரப்படாம இருக்க முடியல, கண்ணீர் வடிக்காம இருக்க முடியல, அழாம இருக்க முடியல. அதனால மற்றவங்களோடு சேர்ந்து பாவம் செய்ய விருப்பம் இல்லை, மற்றவங்களோடு சேர்ந்து அசுத்தமா வாழ விருப்பம் இல்லை, மற்றவங்களை போல தன்னையும் அவங்களோடு வச்சுக்குவான் நினைக்கல. இவன் தன் வாழ்க்கையை தேவனோடு இணைத்து கொண்டான், தேவனோடு இணைத்து கொண்டான். நான் இப்படி நினைக்கிறேன், ஏலிட்ட உட்கார்ந்து கேட்டிருப்பான், இது என்ன தாத்தா, ஏபோத்தை தரிக்கிறதுனா என்ன, இந்த ஜனங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், பலிபீடம்னா என்ன, இந்த மேஜைனா என்ன, இந்த குத்துவிளக்குனா என்ன, உடன்படிக்கை பெட்டினா என்ன, இது எப்படி வந்துச்சு, யாரு கொடுத்தா, எப்படி எல்லாம் அவன் கதை கேட்டு கேட்டு கேட்டு. ஏன்னா தாத்தாவுக்கும் பேரனுக்கும் விட்ட வழி இல்லை. ஏலியின் பிள்ளைகள் ஒரு சம்பவத்தையும் கேட்க மாட்டான். இப்ப தாத்தா உட்கார்ந்து மனசார பேசணும்னா யார்கிட்ட தான் பேச முடியும்? யார்கிட்ட தான் பேச முடியும்? சாமுவேல்கிட்ட மட்டும் தான் பேச முடியும். அவர் பேச 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 இவனுக்குள்ள ஒரு ஆசை, நான் வாழணும், இந்த ஏபோத்தை நான் தரிசிக்கணும், பிரதிஷ்டைக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். தன்னை ஒப்பு கொடுக்க விரும்பினால் ஒரு நாள் தேவன் அவன் இருக்கும் இடம் தேடி வந்தார். அவன் இருக்கும் இடம் தேடி வந்தார். அவன் பிள்ளையாண்டான், சின்ன பையன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதே இல்லை. கர்த்தர் தட்டி எழுப்புறார், சாமுவேலே சாமுவேலே தட்டி எழுப்புறார். அவனுக்கு சத்தம் புரியல, தாத்தாவுடைய சத்தம் போலவே இருக்குது. 3 தடவை செஞ்சு ஓடுறான். 4ஆவது தடவை கர்த்தர் கூப்பிடும்போ சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னபோ தன் மகிமை அவனுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தா. நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள், என்னை பிரித்தெடுக்க கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கணுங்க. வாழ்ற ஒரு வாழ்க்கையில நம்மளை பிரித்தெடுத்து வாழணும். வாழ்ற ஒரு வாழ்க்கையில சும்மா எல்லார போல வாழக்கூடாது, எல்லார போல ஜீவிக்க கூடாது. எனக்கு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும், எனக்கு ஒரு தனித்துவமான ஜீவியம் இருக்கணும்.
மற்றவங்களுடைய பாவத்தில் உடன்படக்கூடாது, மற்றவங்க செய்கிற அக்கிரமத்தில் உடன்படக்கூடாது, மற்றவங்களோடு சேர்ந்து தேவையில்லாத செய்யக்கூடாது. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், எனக்கு ஒரு பாரம் இருக்கிறது. நான் கிறிஸ்துவின் பாரத்தை சுமக்க கூடியவன், நான் கிறிஸ்துவின் மகிமையை சுமக்க கூடியவன். முன்னெல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? சில பரிசுத்தவன்களை பார்த்திருக்கீங்களா? பைபிளை வச்சிருக்கதே இப்படிதான் வச்சு நடப்பாங்க தெரியுமா? ரோட்ல நடக்கும் போது அவங்க பைபிள் எங்கதான் இருக்கும்? பழைய பரிசுத்தவானுடைய போட்டோஸ் சிலது பாருங்க, அவங்க பழைய போட்டோவை பாருங்க. அவங்க எல்லாருடைய நெஞ்சில் எது இருக்குன்னா பைபிள் இருக்கும். அவங்க பைபிளை தங்க மார்போடு அணைச்சிட்டு தான் அவங்க நடந்தாலும், அவங்க ஊழியத்துக்கு வந்தாலும், அவங்க எங்கேயாவது பிரயாணப்பட்டாலும் இந்த பைபிள் இருக்கும். யாராவது வாங்க ஒரு போட்டோ எடுப்போன்னு சொன்னா முதல்ல தூக்கி பைபிளை தூக்கி என்ன செய்வாங்கன்னா அவங்க மார்போட வச்சுக்குவாங்க, அதை அணைச்சுக்குவாங்க. சில பரிசுத்தவங்களை பார்த்திருக்கீங்களா? பைபிளை எடுத்த உடனே முத்தம் கொடுப்பாங்க, அதை முத்தம் கொடுத்து தான் கீழே வைப்பாங்க. சில பரிசுத்தவங்க பாருங்க, தரையில பைபிளை வைக்க மாட்டாங்க, மடியிலே வச்சுக்குவாங்க, அதுக்கு கனப்படுத்துவாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய ஜீவன், இந்த வார்த்தை தான் என்னை வாழ வைக்குது, இந்த வார்த்தை தான் எனக்கு போதும், இது எனக்கு பெரிய பேலன். அதனால மார்போடு அணைச்சிட்டு ஒரு ஏவோத்தை சுமக்கிற மாதிரி அவங்க சுமந்ததுனால தான் கர்த்தர் அவர்கள் வலதுகரத்தை பிடித்து பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அவர்கள் வலதுகரத்தை பிடித்து மகிமையை விளங்க பண்ணினார். அவர்கள் ஏவோத்தை சுமந்தது போல வசனத்தை சுமந்தார்கள். வெறும் வெளி வேஷத்தில் மட்டும் அல்ல, அவங்க எங்க இருந்தாலும் வசனத்தை விட்டு விலகினதில்லை. சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் அவங்க செப்பரேட் லைஃப் தான். அவங்க எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் தனித்துவமான வாழ்க்கை தான். அவனை பார்த்தாலே வித்தியாசம் தெரியும், அவன் தனித்துவமானவன் என்பதை அவன் காண்பிச்சுட்டே இருப்பான். ஹல்லேலூயா. சின்ன வயசுல எதை கற்றுக்கொள்ளுகிறோமோ அதுதான் முதுமையில நமக்கு பலன் கொடுக்கும், அதுதான் நமக்கு கை கொடுக்கும். இன்னைக்கு எதை கற்றுக்கொள்றோமோ அதுதான் நம்மளை பலப்படுத்தும். அப்போ கற்றுக்கொள்வதில் கவனமா இருக்கணும். சாமுவேல் சின்ன வயசுல ஏவோத்தை தூக்கி தொல்லை போட்டான். அவன் சாகும் வரைக்கும் தேவ மகிமையில வாழ்ந்தான். அவன் சாகும் வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்துல வாழ்ந்தான். சாமுவேலுக்குள் இருந்த அபிஷேகம் அவ்வளவு மகிமையான அபிஷேகம். சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணது இந்த சாமுவேல். தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணது இந்த சாமுவேல். இந்த சாமுவேலும் தாவீதும் சேர்ந்து ஆலயத்துக்கான ஆராதனை முறைமைகளை வடிவமைத்தார்கள். அப்போ யோசித்து பாருங்க, இது ஒரே நாளில் வந்தவைகள் அல்ல. சின்ன வயசுலயே தங்கள் கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், தங்கள் கைகளை தேவனுக்கு அர்ப்பணித்தவர்கள். அதனால தான் சொல்றேன், என் வலதுகையை கர்த்தர் கையில கொடுத்துறணும், என் கையை தொடுவதற்கு கர்த்தர் கையில கொடுத்துறணும், என் கையை கர்த்தர் தொடணும். அவர் தொட 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 வாழ்க்கை செப்பரேட் ஆயிரும். அவர் தொட தொட வாழ்க்கையில சில விஷயம் பிடிக்காது, அருவருப்பு பிடிக்காது, பாவம் பிடிக்காது. அவர் தொட தொட தேவையில்லாத பேச்சு பிடிக்காது. அவர் தொட தொட உள்ளத்துக்குள்ள பாரம் வரும். அவர் தொட தொட அவருடைய இருதயத்தினுடைய பாரம் என் பாரமாய் மாறும். அவர் என் கைகளை தொடும் போதெல்லாம் அவருடைய சிந்தை என் சிந்தையாய் மாறும். அவர் என் கையை தொடும் போதெல்லாம் அவருடைய இருதயத்தின் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சியாய் மாறும். அவர் என்னை தொடும் போதெல்லாம் என் இருதயம் அந்த மகிமையை ஏங்கும், என் இருதயோட வல்லமையை ஏங்கும். அவர் என்னை தொடும் போதெல்லாம் என் இருதய கிருபைக்காக ஏங்குமே. ஹல்லேலூயா. அவரை தொடும்போது என் இருதயம் சும்மா இருக்காது. என் இருதயம் தன்னாலே சொல்லும், என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, வாழ்ற ஒரே ஒரு வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இதெல்லாம் யாரும் சொல்லி வராது, அவர் தொடும்போது தான் வரும். அவர் தொடும்போது தான் வரும். என் வலதுகையை தொடும்போது என் உள்ளம் சொல்லும், ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக. அவர் என்னை தொடும்போது என் இருதயம் சொல்லும், அந்த வாழ்ந்தா இயேசுவுக்கா வாழணும், வாழ்ந்தா இயேசுவுக்கா ஜீவிக்கணும். அப்படியானால் அவர் என்னை தொடணும். வாலிப பிள்ளைகளா விரும்பணும், கர்த்தர் என்னை தொடணும். அவர் என்னை தொட்டா என் ஜீவியம் மாறும். அவர் என்னை தொட்டா நான் தேவனுக்குரியவனாய் மாற்றப்படுவேன். ஹல்லேலூயா. நேத்து ராத்திரி ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தை சொல்லுங்க, ஜெபம் பண்ணோம். தாவீது யுத்த வீரன் என்பது அவன் ராஜாவான பிறகல்ல, ஆடு மேய்க்கும் போது, அவன் ஆடு மேய்க்கும் போதே யுத்த வீரன். அவனை குறித்து சவுல்ட்ட எப்படி சொன்னாங்க, தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கிறான், நல்ல இசை வாசிப்பான், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன். 17 வயசுலயே யுத்த வீரனாக்கும் தாவீது.
17 வயசுலயே தன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று பிரித்தெடுத்தவன். தன் சகோதரை போல கிடையாது. இவன் வாசல்ல வரும்போதே கர்த்தர் சொல்றாரு, ஏய் எலும்பு, இவனை அபிஷேகம் பண்ணு, நான் விரும்பின பாத்திரம் என்று அவனை குறித்து சொன்னாரு. மூத்தவனை பார்த்து சொன்னாரு, இவன் வரவே கூடாது, இவனை நான் வெறுக்கிறேங்கிறாரு. மூத்தவன் எனக்கு அவன் தேவையே இல்லைங்கிறாரு. ஆனா தாவீதை சிநேகித்தா. காரணம், தாவீது சின்ன வயதிலேயே கர்த்தரோடு நடந்தவன், கர்த்தரோட பழகினவன். அதனால தான் சொல்றான், என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். அப்படின்னா என்ன? ஈட்டியோ பட்டயமோ ஏது இல்லாட்டாத என் விரல் போதும், நான் யுத்தம் பண்ணுவேன், என் விரல் போதும். எப்படி இந்த அனுபவம்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. எப்படி இந்த அனுபவம்? பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பத்சேபாளுடைய பிரச்சனைக்கு பிறகு தாவீது முழுக்க அப்சலோமுக்கு பயந்து ஓடினார், திரும்ப வந்தார். அதற்கு பிறகு முழுக்க அவர் எடுத்த ஒரே பிரயாசம் ஆலயத்தை குறித்து. அதுக்கப்புறம் வெளியே போகல, யுத்தம் நடக்கல. முழுக்க தாவீது எங்க பார்த்தாங்க தெரியுமா? ஆலயத்துல பார்த்தாங்க. யார் ஆராதிக்கணும், யார் பாட்டு பாடணும், யார் ஊழியம் செய்யணும், யார் பலிபீடத்திற்கு வரணும், யார் விறகு வெட்டணும், யார் தண்ணி சுமக்கணும், ஆலயத்துடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எப்படி கட்டணும், எப்படி எல்லாம் செய்யணும், முழு திட்டத்தையும் தன் பாதி வாழ்க்கையை அதற்கே அர்ப்பணித்தார். ஒரு தவறு செஞ்சதுக்கு அவன் கொடுத்த வேலை, மீதி வாழ்க்கை ஆலயத்தில் கழித்தான். ஒரு தவறு செஞ்சு அவன் செய்த அந்த ஒரு பாவத்தின் நிமித்தம் உண்டான அந்த விளைவை சரி பண்ண தன்னை தேவனோடு இணைச்சுக்கிட்டான், தேவ மகிமையோடு இணைச்சுக்கிட்டான், தேவ பிரசன்னத்தோடு இணைச்சுக்கிட்டான். அதனாலதான் நான் இப்படி சொன்னேன். ஒரு நாள் அவன் வயதான காலத்தில் அவனுக்கு அனல் மூட்டும்படி அபிஷாக என்கிற ஸ்திரியை அவனிடத்தில் கொடுத்தார்கள். வசனம் சொல்லுது, அவன் அவளை அறியவில்லை அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ரிலேஷன்ஷிப்புக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி தான் கொடுத்தாங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட தாவீது ரிலேஷன்ஷிப் வைக்கவே இல்லையா. ஒரு காலத்துல கண்டு பாவம் செய்தவன் இப்ப பக்கத்திலேயே படுத்திருந்தா கூட அவனுக்கு பாவ எண்ணங்கள் சுத்தமா வரல. ஏன்னா தாவீது சொல்றாரு, ஒரு நாளைக்கு 7 தரம் உம்முடைய சமூகத்திலே தியானிக்கிறேன். ஆரம்ப காலத்துல 3 நேரம், முதிர் வயதுல 7 நேரம். அதனால தன்னை அனல் மூட்ட படுத்திருந்த அந்த பெண் மேல எந்த ஒரு ஆசையும் தாவீதுக்கு வரல. தன் வாழ்க்கையை செப்பரேட் பண்ணான், பிரித்தெடுத்தான். அதாங்க பிரதிஷ்டை படுத்தப்படுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமானால், பக்கத்திலேயே பாவம் வந்தாலும் அது நம்மளை மேற்கொள்ளாதபடி நம்மளை பாதுகாக்க கர்த்தர் வல்லவர். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமானால் தேவன் நம்மளை கொண்டு செய்கிற கிரியைகள் அது மகிமையா இருக்கும். பிரதிஷ்டை உள்ளவன் கர்த்தருக்கு தேவை, பிரதிஷ்டை உள்ளவன் தேவ ராஜ்யத்துக்கு தேவை, பிரதிஷ்டை பண்ண தன்னை அர்ப்பணிக்கிறவன் அவருடைய மகிமைக்கு தேவை. அல்லேலூயா. பிரதிஷ்டை வேணுங்க, பிரதிஷ்டை வேணும். வாலிப பிள்ளைகளுக்கு பிரதிஷ்டை வேணும். ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழணுங்கிற ஆசை வேணும். ஒரே ஒரு ஜீவியம் இயேசுவுக்காகங்கிற ஆசை வேணும். அதற்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா, என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா, என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வருணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவே, இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா
2 கரம் உயர்த்தி சொல்லுங்க, உங்களுடைய கையில தர்றேன்ப்பா, என் கைகளை பிடிச்சிருங்க, என் கைகளை பிடிச்சிருங்க, என் கைகளை பிடிச்சிருங்க. எத்தனை பேர் இன்னைக்கு பிரதிஷ்டைப்படுத்த உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? ஒரு பிரதிஷ்டைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க. ஒரு செப்பரேட் பண்ணுங்க, என் வாழ்க்கையை செப்பரேட் பண்ணுங்க. எல்லார போல வாழக்கூடாது, எல்லார போல ஜீவிக்க கூடாது. நான் தனித்துவமா வாழணும், நான் மகிமையை சுமக்கணும், நான் தேவனுடைய பாரத்தை சுமக்கணும், நான் தேவனையே நம்பி வாழணும். என்னை பிரதிஷ்டைப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தருடைய கரம் பிடிக்கட்டும், கர்த்தருடைய கரம் பிடிக்கட்டும். அந்த கைகளை எல்லாம் கர்த்தருடைய கரம் பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். இந்த பகல் வேளையிலே வாஞ்சிக்கிற ஒவ்வொரு கைகளையும் கர்த்தருடைய வல்லமை பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக, பிரித்தெடுப்பதாக. ஓரமா சந்தனா உடவலக துடாதரா. கர்த்தருடைய மகிமை இந்த பகல் வேளையிலே அவருடைய மகிமைக்காக பிரித்தெடுப்பதாக. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க, உயர்த்துறீங்க? ஒரு பாரம் இறங்கி வருது, ஒரு பாரம், ஒரு ஆத்தும பாரம். கிறிஸ்துவின் மேல் இருந்த ஒரு ஆத்தும பாரத்தை ஒவ்வொரு மேலையும் பிரதிஷ்டைப்படுத்தும்படி தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் மேல ஒரு ஆத்தும பாரம், ஒரு ஆத்தும பாரம், கிறிஸ்துவின் பாரம் அமர்வதாக. எத்தனை ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? கர்த்தருடைய கை பிடிக்கட்டும், கர்த்தருடைய கை பிடிக்கட்டும், நம்முடைய கைகளை பிடிக்கட்டும். அது நம்மளை பிரித்தெடுக்குமே, பிரித்தெடுக்குமே, பிரித்தெடுக்குமே. எங்களை பிரித்தெடுப்பீராக. ஹல்லேலூயா. அவர் நம்மளை வித்தியாசப்படுத்துவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் என் வலது கையை பிடிக்கும் போது என்னை சுத்திகரிக்கிறார், புறம்பே இருந்த என்னை உள்ள கொண்டு வருகிறார். அவர் என் கையை பிடிக்கும் போது உள்ளே இருக்கிற என்னை பிரித்தெடுக்கிறார், வித்தியாசப்படுத்துகிறார். உள்ளே இருக்கிற என்னை அவருடைய மகிமைக்காக வித்தியாசப்படுத்துகிறார் இல்லையா? மூணாவதாக ஒன்று, வித்தியாசப்படுத்தப்பட்டவனை ஆயுதமாய் மாற்றுகிறார். அவருடைய வலது கை சும்மா இருக்காது. அவருடைய கையை பிடிக்கிறார்னா புறம்பே இருக்கிறவனை உள்ள கொண்டு வருகிறார், உள்ளே கொண்டு வந்தவனை பிரித்தெடுக்கிறார், பிரித்தெடுக்கப்பட்டவனை ஆயுதமாய் மாற்றுகிறார். ஏசாயா 41 அதிகாரம், அதுல வாஸ்து பாருங்க, 15 வசனம். 41:15. உன்னை புதிதும் பற்களுள்ள எந்திரமாக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை எல்லாம் பதருக்கு. வசனத்தை கவனிச்சீங்களா? கர்த்தர் சொல்ல, நான் உன்னை ஒரு ஆயுதமா மாத்த போறேன். அவருடைய வலது கை நம்மை சுத்திகரிக்கும். சொல்லுங்க, வலது கை நம்மை சுத்திகரிக்கும். இரண்டாவது, சுத்திகரிக்கப்பட்ட நம்மளை பிரித்தெடுக்கும். அவன் பிரதிஷ்டைப்படுத்தும் இல்லையா? பிரதிஷ்டைப்படுத்தப்பட்டவனை அவர் ஆயுதமாய் மாற்றுவார். தேவனுடைய இன்ஸ்ட்ருமெண்டாய், தேவனுடைய வெப்பனாய் நம்மளை மாற்றுவார். ஆமா, எப்படி மாற்றுவாரா? உன்னை போர் அடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன். எந்திரத்துடைய வேலை என்னன்னா போர் அடிக்கணும். என்ன அடிக்கணும்? அவன் போர் அடிக்கிறதுக்கான எந்திரம். ஆனா எந்திரத்துடைய வேலை எப்படி இருக்கும் தெரியுமா? மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கும். சாதாரண ஒரு அருவா, சாதாரண ஒரு கதிர் இருக்கிற கத்தி, இதுதான் கையில கொடுத்த ஆயுதம். ஆனா இதை வச்சு எதை தகர்க்க முடியும் தெரியுமா? மலைகளை தகர்க்க முடியும். சரி, யார்கிட்ட இதை சொன்னார் தெரியுமா? 14 வசனம் பாருங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, சிறு கூட்டமே, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாரை பார்த்து சொல்றாரு? பூச்சி. யாரை பார்த்து சொல்றாரு? சிறு கூட்டம். பூச்சியவும் சீக்கிரம் நசிக்கிறலாம், சின்ன கூட்டத்தையும் சீக்கிரம் அழிச்சிடலாம். ஆனால் ஒருவன் தன்னை தேவனுக்காக பிரித்தெடுத்தால் அவன் தேவனுடைய ஆயுதம். ஒருவன் தன்னை தேவனுக்காக செப்பரேட் பண்ணிட்டா அவன் கர்த்தருடைய ஆயுதம். சின்னவனா இருக்கலாம், அவன் சிறியவனா இருக்கலாம், பலனற்றவனா இருக்கலாம், ஆனால் அவனை கொண்டு தேவன் சாத்தானின் ராஜ்யத்தை அசைக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சின்னவன் நினைக்க கூடாது, எனக்கு பலன் இல்லை நினைக்க கூடாது. என் கைகளை மாத்திரம் அவர் பற்றி பிடிப்பாரானால் நான் ஒரு ஆயுதம், நான் ஒரு ஆயுதம். என் கைகளை அவர் பற்றி பிடிப்பாரானால் என்னை கொண்டு தேவன் மலைகளை உடைப்பார். எனக்கு முன்னிருக்கிற தடைகளை அவர்
அவர் உடைப்பார். ஏன்னா அவருடைய ஆயுதமாய் நான் மாற்றப்படும் போது என்னை கொண்டு செயல்பட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயுதமாய் மாற்றுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கணும். அப்போ சுத்திகரிக்கப்பட்டவன் புறம்பே இருந்து உள்ளே வருகிறான். உள்ளே இருக்கிறவனை பிரித்தெடுக்கிறார், செப்பரேட் பண்றார். ஒரு கூட்டத்தை பிரதிஷ்டை பிரித்தெடுக்கப்பட்டவனை ஒரு ஆயுதமாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஆண்டவர் எப்பவுமே பலசாலிகளை தேடுவதே இல்லை. ஆவியில பலசாலிகள், ஜெபத்துல பலசாலிகள், அவங்கள தேடுறதே இல்லை. ஆமே, தன்னை தேவனுக்கு முன்ன தாழ்த்தி வெறுமையாக்கி தன்னை தேவனுக்கு முன்ன ஒப்பு கொடுக்கிற பலவீனனை அவர் தேடுகிறார். ஒன்னு தெரியுமா? கர்த்தட்ட பலவீனனா இருக்கணும், அப்படின்னா தான் வெளியில பலமா இருக்க முடியும். கர்த்தட்ட போய் வீரத்தை காட்டக்கூடாது. கர்த்தட்ட குழந்தையாவே தான் இருக்கணும். கர்த்தட்ட பச்சை பிள்ளையாவே இருக்கணும். கர்த்தட்ட அடம்பிடிக்கணும். கர்த்தட்ட அழணும். கர்த்தட்ட நம்முடைய பிரஸ்டீஜை காட்டக்கூடாது. கர்த்தட்ட நான் ஒரு ஒண்ணு இல்லைங்கிறத ஒவ்வொரு நாளும் காண்பித்தார். பலவீனமான என்னை பலவானாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். பலவீனமான நம்மளை மகிமையாய் மாற்ற கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. ஆயுதமாய் மாற்றுவா. இந்த ஆயுதத்துடைய நோக்கம் என்ன? எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். எபேசியர் 6, 10, 11. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னை ஆயுதமாய் ஏன் மாத்த விரும்புறார்னா, நான் யாரோட எதிர்த்து நிற்கணும்? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவன் ஆகணும். யாரோட எதிர்த்து நிற்க? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கம். அப்போ ஆயுதமாய் என்னை ஏன் மாற்ற விரும்புகிறார்? நான் ஒரு ஆயுதமாய் ஏன் மாறணும்? நான் யாரை எதிர்க்கணும் தெரியுமா? பிசாசின் தந்திரங்களை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு முன்ன இருக்கிற மலை மாம்சம் கிடையாது. நமக்கு முன்ன இருக்கிற மலை உலகம் கிடையாது. நமக்கு முன்ன இருக்கிற மலை சாத்தானின் சேனைகள். நமக்கு முன்ன இருக்கிற மலை சாத்தானின் ராஜ்யங்கள். நம்ம நினைக்கிறோம் இந்த ஆள் எனக்கு எதிராளின்னு. கிடையாது. அந்த ஆளுக்கு பின்னால இயங்குற சாத்தானின் ராஜ்யம். இந்த ஆளினை வெறுக்கிறான்னு நினைக்கிறோம். கிடையாது. அவனுக்குள்ள இயங்குற சாத்தானின் ராஜ்யம். ஆமே, நீங்க ஆவிக்குரியவர்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. உங்களை நேசிக்கிறவர்கள் உங்களுக்கு எதிரியாய் மாறுவாங்க தெரியுமா? அவர்கள் முகங்களை பாருங்க. பிசாசுடைய உச்சக்கட்ட கோபம் என்ன செய்யும்? அவங்க முகத்துல தெரியும். நம்மளை வெறுக்கிறவர்கள் நம்மள நல்லா இருந்திருப்பாங்க, நம்மகிட்ட நல்லா ஐக்கியமா இருப்பாங்க. சின்ன விஷயத்துல அது ஒரு விஷயமாவே இருந்திருக்காது. ஆனா முழு பகையாய் நம்மளை பகைப்பாங்க தெரியுமா? அப்ப அவங்க முகத்துல பாருங்க பிசாசுடைய ஒட்டுமொத்த கோபமும் அதுல என்ன செய்யும்? அவங்க முகத்துல தெரியும். அப்பவே புரிஞ்சுக்கணும், எதிரி இந்த ஆள் அல்ல. இந்த ஆளுக்கு பின்னால இயங்குற சாத்தானின் ராஜ்யம். எதிரி இவர்கள் அல்ல. அதனால தான் நம்ம தோத்து போறோம். ஆவிக்குரியவன் தோத்து போக காரணம் மனுஷனை எதிரியாக்கிட்டோம். இவன் எனக்கு பிரச்சனை, என் தம்பி பிரச்சனை, என் சகோதரன் பிரச்சனை, என் அம்மா அப்பா பிரச்சனை, என் மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, இப்படி ஆக்கிட்டோம். எப்பவுமே மனுஷன் பிரச்சனையே கிடையாது இல்லையா? மனுஷன் பிரச்சனையே கிடையாது. இயேசு என்ன சொல்லி ஜெபம் பண்ணார்? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று சொல்லுங்க. தாங்கள் செய்வது, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு இவனுக்கு என்ன செய்யல, தெரியல. ஏன்னா அன்னைக்கு யோசித்து பாருங்களேன், ஒருத்தனுக்குள்ளே 6000 பிசாசு இருந்துச்சு. இயேசு 3 வருஷம் தான் ஊழியம் செய்தார். இன்னும் மீதி விட்டுட்டு தான் போயிருக்கிறார் இல்லையா? மீதி இங்கே தான் கிடக்குது. ஒட்டுமொத்த பிசாசின் வல்லமைகளும் ஒட்டுமொத்த பிசாசின் ராஜ்யங்களும் இவங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. அன்னைக்கு இயேசுவின் காலத்தில் பாருங்க, இயேசு போராடமெல்லாம் பேயாடினாங்க. இயேசு போராடமெல்லாம் அங்கே அசுத்தாவியில் இயேசு துரத்தினார். அப்படின்னா இன்னும் ஏகப்பட்டது கிடக்குது ஜனத்துக்குள்ள. இந்த ஆவிகள் போராடினது. ஆனால் இயேசு கரெக்ட் சொல்றாரு, இது ஜனம் பண்ண தப்பல்ல, இவர்கள் தாங்கள் என்னது செய்கிறோம் என்று அறியல தெரியலப்பா. இவங்களுக்கு தெரியல.
அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, எனக்கு எதிராளி மனுஷன் அல்ல, எனக்கு எதிராளி குடும்பம் அல்ல, எனக்கு எதிராளி என் முகத்துக்கு முன்ன காரி துப்பிட்டு போனவன் அல்ல. எனக்கு எதிராளி அவனை இயக்குகிற அந்தகாரம், அவனை எரிச்சலாக்குகிற அந்தகாரம். ஒருத்தன் மேலே எரிஞ்சு விழுறானா புரிஞ்சுக்கணும், எரிச்சலின் ஆவி கிரியை செய்து. ஒருத்தன் மேலே பொறாம்படுறான், அவன் பயங்கரமாக பேசுறானா புரிஞ்சுக்கணும், பொறாமையின் ஆவிகள் கிரியை செய்து. ஒருத்தன் அவன் தவறான பாதைக்கு இழுக்கிறானா அசுத்தம் கிரியை செய்து. அவன் ஒருத்தன் கோபத்தை கலப்புறானா மாம்சத்தின் ஆவி கிரியை செய்து. அப்ப புரிந்து கொள்ளணும், நான் ஆயுதமாய் மாறுவது எதற்காக தெரியுமா? இந்த ஆவிகளை இனம் கொண்டு ஜெயமெடுப்பதற்காக, இவர்களை ஜெயமெடுப்பதற்காக. நம்ம நினைக்கிற மனுஷனை பார்த்துதான் இப்படிலாம் நேசிச்சனே, இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க மேல வருத்தத்திலேயே வாழ்றோம், துக்கத்திலேயே ஜீவிக்கிறோம். இல்ல இல்ல, அதை தூக்கி தூர போடுங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசின் வல்லமையை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க, தேவன் கையில ஒப்பு கொடுங்க. அவர் நம்மளை ஆயுதமாய் மாற்றுவார். எடுத்து வெட்டுங்க, அந்த ஆரத்தை ஜெயமெடுங்க. அது மலை போல குமிச்சு வச்ச கசப்புகளை, மலை போல குமிச்சு வச்ச காயங்களை, மலை போல குமிச்சு வச்ச வருத்தங்களை வெட்டி தூக்கி தூர எறியுங்க. உங்கள் எல்லைகளை சமபூமியாக்குங்கள். கர்த்தருடைய மகிமை வல்லமையாய் வெளிப்படும். அல்லேலூயா, ஆமென். இந்த காலவேளையில் நீங்க ஒரு ஆயுதம் என்பதை மறக்க கூடாது. நான் ஒரு ஆயுதம், இரும்பு ஆயுதம் அலுங்கலா இருந்தால் அதிக பலனை பிரயோகிக்க வேண்டியிருக்கும். ஆயுதம் அலுங்கலா இருக்க கூடாது. ஆயுதம் தேவன் கையில் இருக்கணும், கொல்லன் கையில் இருக்கணும். அவர் ஒவ்வொரு நாள் அபிஷேகத்தால நிரப்புவார், அபிஷேகத்தால மூடுவார், மகிமையினால மூடுவார். அந்த அபிஷேகம் என்னை ஒரு சிறந்த ஆயுதமாய் மாற்றும். அது எனக்கு முன்ன இருக்கிற கசப்புகளை வெட்டி எரியும், எனக்கு முன்ன இருக்கிற வைராக்கியங்களை வெட்டி எரியும், எனக்கு முன்ன இருக்கிற எல்லா காயங்களை வெட்டி எரியும். அது என் வாழ்க்கையில் பலன். அல்லேலூயா. திரும்ப சொல்றேன் ஒரு காரியத்தை நல்லா உங்கள் ஆவியிலே புரிந்து கொள்ளுங்கள். ஆமே, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பேசாதீங்க. அந்த வருஷத்தில் நடந்த சம்பவம், இந்த வருஷத்தில் செய்த காரியம், இந்த வருஷத்தில் இப்படி துரோகம் பண்ணாங்க, இந்த வருஷத்தில் பேசினாங்க, இதை தூக்கி எறிய பிரயாசப்படுங்கள். இது சாத்தான் வைக்கிற மலை, சாத்தான் வைக்கிற குன்றுகள். அதை நினைக்கும் போதெல்லாம் ஒரு வருத்தம் வருது பத்தியலா. அதை நினைச்ச உடனே கண்ணீர் வருது. அதை நினைச்ச உடனே எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, நான் என்னெல்லாம் செஞ்சேன் நினைச்சு நினைச்சு சில நேரம் அதை நினைச்சே புலம்புறோம். அதுவே ஒரு வருத்தமா என்ன செய்யுது? பிசாசு எவ்வளவு தந்திரசாலி இல்லையா? இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு என்னைக்கோ நடந்ததை கொண்டு வந்து வச்சு நம்மளை வருத்தப்பட வச்சு, அதனால ஒரு வேதனை. அவங்க பார்க்கும்போது, அவங்க வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது, ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது, அவங்களுடைய இன்ஸ்டாகிராமை பார்க்கும்போது, அவங்க முகத்தை நேரில் பார்க்கும்போது அந்த வருத்தம், அந்த வருத்தம் பிசாசு எழுப்பிட்டே இருக்கிறானே. இந்த மலையை இனி விடாதீங்க. உங்கள் கைகளை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. உங்களை ஆயுதமாய் கர்த்தர் மாற்றட்டும். உங்களை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. இனி இந்த வருத்தம் வரக்கூடாது, இந்த கசப்பு வரக்கூடாது, இந்த வைராக்கியம் வரக்கூடாது. இது பிசாசுடைய மலை, பிசாசுடைய குன்று. இதை வச்சு இந்த மலையை உடைச்சிருங்க, இதை வச்சு மலையை தகர்த்துருங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அதை உடைக்கும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அந்த கசப்புகளை மாற்றும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அந்த பழைய சூழ்நிலைகளை மாற்றும், வைராக்கியங்களை மாற்றும். உங்களை சமபூமியாய் நிறுத்தும், சமபூமியாய் வாழ வைக்கும். உங்கள் ஜீவியங்கள் சமமாய் இருக்கும். இந்த மலைகள் என் ஓட்டத்தை தடுக்கக்கூடியவைகள், இந்த மலைகள் என் வாழ்வை தடுக்கக்கூடியவைகள். நான் சிலர்கிட்ட பேசும்போது, சில குடும்பங்களை பேசும்போது சொல்லியிருக்கிறேனே, அமைதியா இருங்க, நீங்க பேசாதீங்க, நீங்க வாய் திறக்காதீங்க. நான் பலத்தை சொல்லியிருக்கிறேன், நீ அமைதியா இரு, நீ சைலண்டா இரு. ஏன்னா இந்த மலையை ஜெயிக்கணும்னா நீ அமைதியா இருந்துதான் ஆகணும். சில நேரத்தில் நம்மகிட்ட நியாயம் இருக்கும், நம்மகிட்ட காரியம் கரெக்டா இருக்கும், அங்க பேசுறதுக்கு 100க்கு 100 நமக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையில் அத்தனை வாய்ப்பு இருந்தும் வாயம் அமைதியை தான் வச்சிருந்தாரு. அவர் வாக்குவாதம் செய்யல, அவர் தன்னை அடிக்கிறவர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையும் பேசாதிருந்தாரு. ஏன் பேசாதிருந்தார்? அவர் அன்னைக்கு பேசாம இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் அவரை ஆராதிக்கிறோம், அவரை தேடுறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம். கடல் மேல் நடந்தவருக்கு, காற்றையும் கடலையும் அடக்கினவருக்கு இந்த ஜனத்தை அழிப்பது ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அவர் அமைதியா இருந்தாரு. ஏ ரட்சிப்பை சுவிசேஷமா வச்சுட்டு போனார். அந்த மலையெல்லாம் இயேசு அபிஷேகத்தால தகர்த்து போட்டு அவருடைய நோக்கம் பிதாவின் ராஜ்யம் நிறைவேறணும். பிதாவின் ராஜ்யம் நிறைவேறணும்.
அந்த ஒரு பைபிள் அளவுக்கு ஈக்குவலா விற்கப்பட்ட ஒரு புஸ்தகம் கிறிஸ்டியானுடைய மோட்ச பிரயாணம் அந்த பயணம் புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல பாருங்க, அவன் தம் தோல்ல ஒரு பெரிய பாவ மூட்டையோடு என்ன செய்வானா, அவன் அலைஞ்சிட்டே இருப்பான். என்னைக்கு சிலுவை கிட்ட வந்தானோ அன்னைக்கு தான் அந்த மூட்டை அவனை விட்டு என்ன செய்யணும், விலகி போகும். அதுக்கு பிறகுதான் ஃப்ரீ ஆகுவான். அப்போ கசப்பு, வைராக்கியம் இதெல்லாத்தையும் தூக்கி தோல்லே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மூட்டை தோல்ல ஏற 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 அது பெரிய ஆபத்து. ஒன்று தெரியுமா பெரிய ஆபத்து. ஆமே, இப்போ நல்லா கவனிங்களேன். தலையில முடி இருக்குது. இந்த முடியை டெய்லி நீங்க குளிக்காம ஒரு வருஷம் இப்படியே விட்டுட்டின்னு வச்சுக்கோங்களேன், தலையில அங்கங்க ஜடை பிடிச்சு அங்கங்க புண்ணு என்ன செஞ்சிடும், சின்ன சின்ன புண்ணு வர ஆரம்பிச்சிடும். ஏன் தலையை கிளீன் பண்றோம், ஏன் ஷாம்பு போடுறோம், அதை சுத்தமாக்குறோம், எண்ணெய் வைக்கிறோம்? ஏன்னா தேவையில்லாத என்ன செய்யப்படாது, ஏறப்படாது. பேனோ ஈரோ தேவையில்லாத புண்களோ அசுத்தங்களோ வரக்கூடாது, சுத்தம் பண்றோம். அப்போ பாரத்தை தலையில ஏத்திக்கிட்டே இருந்தா கொஞ்ச நாளையில தலை நார ஆரம்பிச்சிடும், அது புண்ணு வைக்க ஆரம்பிச்சிடும், அழுக ஆரம்பிச்சிடும். அது உட்கார்ந்து நம்மளை காயப்படுத்திட்டே இருக்கும், வேதனைப்படுத்திட்டே இருக்கும். விடாதீங்க. சில மலைகளை இன்னைக்கு உடைச்சிருங்க, சில மலைகளை தகர்த்தருங்க, சில பழைய மலைகளை முன்ன வச்சே ஓடாதீங்க. அந்த மலைகளை தூக்கி தூர போடுங்க, கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்க. என் வலதுகையை பிடிங்கன்னு கர்த்தர்ட்ட சொல்லுங்க. அவர் வலதுகையை பிடிச்சா இதெல்லாம் மாறிடும், இந்த பழசெல்லாம் மாறிடும். அவர் வலதுகையை பிடிச்சிட்டா இந்த பழசு மாறிடும். நம்ம பூச்சியா இருக்கலாம், சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனா வலதுகையை கர்த்தர் பிடிச்சிட்டா என் ஜீவியத்தை மகிமையாய் அவர் மாற்றுவாரு. அப்போ என் வலதுகையை அவர் தொட்டாச்சினாலே புறம்பே இருக்கிற என் வாழ்க்கை பாளையத்துக்குள்ளே சுத்திகரிப்பு. அவர் என் வலதுகையை பிடிச்சிட்டாலே ஆமே சுத்திகரிக்கப்பட்ட என்னை செப்பரேட் பண்ணுவார், பிரித்தெடுத்துருவார் அவருடைய மகிமைக்காக. அவர் பிரித்து எடுத்துட்டாருனாலே என்னை ஒரு ஆயுதமாய் மாற்றுவார். இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நம்முடைய கைகள் கர்த்தருக்கு நேராக நேரெடுக்க கூடாதபடி சாத்தான் உலகத்தையும் அசுத்தத்தையும் நம்முடைய கைகளை தந்து இதை சொம, பாரத்தை சொம, அதை சொம, இதை சொமன்னு கைகளை வெயிட்டை கொடுத்துட்டோம். நம்மளால தேவனை தேட முடியல. இந்த கால வேளையில கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கணும். என் வலது கையை கர்த்தர் தொடணும். அவர் சொல்றார், உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் கைகளை அவர் பிடிப்பார், ஆனால் நான் ஒரு ஆயுதம், என்னை கொண்டு தேவன் செயல்படுவார். மோசே ஒரு ஆயுதம் இல்லையா? கை மோசையுடையது, செயல் கர்த்தருடையது. என்னிலிருந்து கை என்னுடையதா இருக்கணும், செயல் கர்த்தருடையதா இருக்கணும். ஜெபம் தான் என்னுடையதா இருக்கணும், ஜெபத்தின் கிரியைகள் கர்த்தருடையதா இருக்கணும். ஆமே, விசுவாசம் என்னுடையது, அந்த விசுவாசத்தின் செயல்பாடுகள் கர்த்தருடையது. கர்த்தருடைய ஆயுதமாய் நான் மாற்றப்படணும். எனக்கு முன்ன வர பாரங்கள், எனக்கு முன்ன வர உலகங்கள், எனக்கு முன்ன வர சவால்களை தாண்டி நான் ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சிலர் நம்மளை வெறுக்கலைன்னா இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கவே மாட்டோம். சிலர் நம்மளை புறம்ப தள்ளலைன்னா இந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். சில உடைவுகள் மட்டும் வரலன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த அனுபவத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். நம்ம உடைஞ்சது நல்லது, நம்ம தடுமாறினது நல்லது, சிலர் வெறுத்தது நல்லது, சிலர் நம்மளை அளவச்சது நல்லது, சில பலவீனங்கள் ராத்திரியெல்லாம் கதற விட்டுச்சே நல்லது, நம்மளை சில சூழ்நிலைகள் ஓட விட்டுச்சே நல்லது. திரும்பி பாருங்க, இன்னைக்கு இந்த ஸ்தானத்தில் நிற்கிறோன்னா இதெல்லாம் எனக்கு தேவன் தந்த படிகள், எனக்கு தெய்வன் தந்த படிகள். என்ன ஆயுதமா கர்த்தர் மாத்தினார், அங்கதான் சுத்திகரிச்சார், அங்கதான் பிரித்தெடுத்தார், அங்கதான் என்னை வித்தியாசப்படுத்தினார். அது மட்டும் இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம், அது மட்டும் இல்லைன்னா இவ்வளவு தூரம் எழும்பிருக்கவே மாட்டோம். நம்மளை தேவன் எழும்ப வச்சது இவர்களை வைத்துதான். அதனால இன்னைக்கு ஒண்ணு செய்யணும், நம்முடைய கைகளை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துடணும். இனி இந்த கை என்னுடையதா இருக்கக்கூடாது, இனி இந்த கை என் குள்ளது அல்ல, இது கர்த்தருடையதா ஆயிரணும். இன்னில இருந்து என் கைகள் கர்த்தருடையதா ஆயிரணும். என் ஜெபம் கர்த்தருடையது, என் வாழ்க்கை கர்த்தருடையது, என் குடும்பம் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருடையது ஆகணும். அவர் அதை ஆயுதமா மாத்திரணும். கர்த்தர் கையில் இருக்கிற ஆயுதமா இருக்கணும். அவர் கையில் இருக்கிற ஆயுதத்தை அவர் மகிமையா நடத்துவார். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வலது கரத்தை இன்னைக்கு கர்த்தர் பற்றி பிடிக்கட்டும், கர்த்தர் பற்றி பிடிக்கட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணணும்.
என் வலது கையை கர்த்தர் பற்றி பிடிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணணும், என் வலது கையை கர்த்தர் பிடிக்கணும். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணணும், எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆமென். வலது கையை கர்த்தர் பிடிக்கணும், கர்த்தர் பிடிக்கணும். ஹalleluya ஷாபாலா ஹதாரா உடாபாலா மரியாந்தரா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு என் வலது கையை கர்த்தர் பிடிக்கணும். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கணும். புறம்பே இருக்கிற நம்மளை தேவ மகிமைக்குள்ள கொண்டு வரணும். புறம்பே இருக்கிற வாழ்க்கைய மகிமைக்குள்ள கொண்டு வரணும். புறம்பே இருக்கிற ஜீவியத்தை பிரசன்னத்தோடு இணைக்கணும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? புறம்பே இருக்கிற என் வாழ்க்கை இனி புறம்பே இருக்க கூடாது, நான் இயேசுவோடு நடக்கணும், இயேசுவோடு நடக்கணும். என் கையை பிடிச்சிருங்க, என் கையை பிடிச்சிருங்க, என் கையை பிடிச்சிருங்க. நான் இயேசுவோடு நடக்கணும், நான் இயேசுவோடு நடக்கணும். வாய் திறந்து சொல்லணும் வார்த்தையை, இயேசுவே என் கையை பிடிச்சிருங்க, நான் உம்மோடு நடக்கணும், நான் உம்மோடு நடக்கணும். நல்ல ஜெபம்னுங்க பார்க்கலாம். என் கையை பிடிச்சிருங்க இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தில் நான் நடக்கணும், உம்முடைய மகிமையில் நடக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க. உடாபாலமா ரியாந்தரா அதரகத்துடா உடாபாலமா ரியாந்தரா ரித்தரகனதரகத்துடா. ஜோமனுங்க பார்க்கலாம். ஐயா ஜோமனுங்க, அம்மா ஜோமனுங்க. கர்த்தர் பிரித்தெடுக்கட்டும், கர்த்தர் பிரித்தெடுக்கட்டும். உடாபாலமா ரியாந்தரா அவருடைய மகிமையை சுமப்பதற்கு நம்மளை பிரித்தெடுக்கட்டும், பிரித்தெடுக்கட்டும். இந்த பூமியில எல்லார போல வாழக்கூடாது, எல்லார போல ஜீவிக்க கூடாது. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஜோமனுங்க ஜோமனுங்க. கர்த்தர் நம்முடைய கரத்தை தொட்டு நம்மளை பிரித்தெடுப்பாராக, பிரித்தெடுப்பாராக, பிரித்தெடுப்பாராக. அந்த அசுத்தத்திலிருந்து, அந்த உலகத்திலிருந்து, உலக கிரியைகளிலிருந்து கர்த்தர் பிரித்தெடுக்கட்டுமே. அல்ல ஜெபம்னுங்க பார்க்கலாம். தேவனுடைய கரம் எங்களை மூடுவதாக, மூடுவதாக. ஜெபம்னுங்க. என்னை ஒரு ஆயுதமாய் மாற்றுங்க, என்னை ஒரு ஆயுதமாய் மாற்றுங்க. நான் ஒரு ஆயுதமாய் மாறணும் இயேசுவே, நான் ஒரு ஆயுதமாய் மாறணும். ஷாபாலா ஹதாரா உடாபாலா மரியாந்தரா உடாபானா ஹதாரா ரேக துடபாலா உடியாந்தரா. ஜோமனுங்க ஜோமனுங்க. ஆயுதமா மாறணும், ஆயுதமா மாறணும், ஆயுதமா மாறணும். சில மலைகளை ஜெயிக்கணும், சில மலைகளை ஜெயிக்கணும், சில சவால்களை ஜெயிக்கணும், சில காயங்களை ஜெயிக்கணும். ஜோமனுங்க ஜோமனுங்க. கர்த்தர் கையை பிடிக்கட்டும், கர்த்தர் கையை பிடிக்கட்டும், கர்த்தர் கைகளை பிடிக்கட்டும். ரிக்காபாலாவா உடாபாலாவா தரா அதரக துடா. ஆண்டவர் பிடிக்காம ஜெயிக்க முடியாது, ஆண்டவர் பிடிக்காம ஜெயிக்க முடியாது. ஜெபம்னுங்க ஜெபம்னுங்க. உனக்கு முன்ன இருக்கிற மலை போல் இருக்கிற சவால்களை ஜெயிப்பதற்கு உன் வலது கையை கர்த்தர் பிடிப்பாராக, கர்த்தர் பிடிப்பாராக. வலது கைகளை கர்த்தர் பிடிப்பாராக. ரித்தரகனதரா ஔடபல ஔடியாந்தரா அதரக துடாதரா. ஜெபம்னு ஜெபம்னு ஜெபம்னுங்க ஜெபம்னுங்க. ரிகந்தனா அதரக துடா உரபலப சந்தனா. மலைகள் விழட்டும், பர்வதங்கள் விழட்டும். தேவ பிரசன்னத்தினாலே மலைகள் மெழுகு போல உருகுமே. இந்த கால வேளையிலே உருகட்டும், உருகட்டும். சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உருகட்டும். பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உருகட்டும். கர்த்தர் நம்முடைய வலது கையை அவர் பிடிப்பாராக, பிடிப்பாராக, பிடிப்பாராக. மோசேயின் வலது கை அவருடைய மகிமையின் புயத்தினால் நிறைந்திருந்தது, நிறைந்திருந்தது. ஒரு மகிமையின் புயம், மகிமையின் கை நம்மை பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். ஒரு மகிமையின் கைகள் எங்களை பற்றி பிடிப்பதாக. ஷாபாலா ஹதாரா உடாபாலா மரியாந்தரா அதரக துடா அதரப உடியாந்தரா ரேக துடபாலா உடியாந்தரா. ஜோமனுங்க ஜோமனுங்க. இது போதாது, இது போதாது. இன்னைக்கு கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. என் கரங்களை பற்றி பிடிங்க, என் கரங்களை பற்றி பிடிங்க. ஜோமனுங்க ஜோமனுங்க. என் கரங்களை பற்றி பிடிங்க. ஓ ராபா சந்தானா. நான் எப்போதும் மூடி இருக்கிறேன். என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீ. முடிவிலே என்னை மகிமையில கொண்டு போய் விடுவி. என் வலது கையை அவர் பிடிப்பாரானால் அது முடிவிலே என்னை மகிமையில கொண்டு போய் நிறுத்தும், மகிமையில கொண்டு போய் நிறுத்தும். ஜெபம்னுங்க பார்க்கலாம், ஜெபம்னுங்க பார்க்கலாம். உடபாலவா ரியாந்தரா. அவர் என் கையை பிடிப்பாரானால் என்னை மகிமையில போய் நிறுத்துவார், மகிமையில நிறுத்துவார். ரிக்காபாலவாதரா அதரக துடா உரவா சந்தனா ரிஹ துடாதரா. அவர் என் கையை பிடிப்பாரானால் என்னை மகிமையில கொண்டு போய் நிறுத்துவார். ரித்தரகனதரா அதரக துடா.
நம்புறவங்க ஜெபம் பண்ணுங்க, நம்புறவங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் என் கையை பிடிப்பாரானா அது மகிமை, அது மகிமை, அது மகிமை. அங்க மகிமை வெளிப்படும். அவர் என் கையை பிடிக்கும்போ அங்க மகிமை வெளிப்படும். ரிக்காலா ஹாதாரா அதரகதுடா அதரபௌடியாந்தரா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கைகளை பற்றி பிடிக்கட்டும், ஒரு அபிஷேகம் பிடிக்கட்டும், ஒரு அபிஷேகம் பிடிக்கட்டும். ரிதரா ரிகதுடா ரிகந்தனாதரா அவுடபலபௌடியாந்தரா ஒரு மகிமை எங்களை பற்றி பிடிப்பதாக. ஷாதாரலா ஹாதாரா அதரகதுடா அதரபௌடியாந்தரா வலது கையை பிடிச்சா அது மகிமை, அது மகிமை, அது மகிமை. முடிவிலே மகிமையில கொண்டு போய் சேர்ப்பீர். அவர் என் கையை பிடிக்கும்போ என் வாழ்க்கை மகிமையாய் மாறுமே. ஷாபாலா ஹாதாரா உடாபாலா மரியாந்தாரா அதரேக துடாதரா. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுங்க. காபாலா தாரா உடாபாலா மௌடியாந்தாரா புறம்பையே நிற்க கூடாது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மகிமையோடு இணைஞ்சுக்கோங்க, தேவனோடு இணைஞ்சுக்கோங்க. உராபாலா தாரா என் கைகளை கர்த்தர் பற்றி பிடிக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. பற்றி பிடிங்க, பற்றி பிடிங்க. எங்கள் கைகளை பற்றி பிடிங்க. எங்கள் கைகளை கர்த்தர் பற்றி பிடிங்க. எங்கள் வாழ்வை கர்த்தர் பற்றி பிடிங்க. கபாலபாதரா உடபாலபாரியாந்தரா உம்முடைய கிருபை எங்களை மூடுவதாக. Hallelujah, hallelujah, hallelujah. Praise God. கபாலபாதரா பௌடியாந்தரா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் கரங்கள் உம்முடைய கையில் வரட்டும்ப்பா. என் கரங்கள் உம்முடைய கையில் வரட்டும். வாலிப பிள்ளைங்களாம் ஜெபம் பண்ணுமா. என் கைகளை நீங்கள் பிடிச்சிக்கோங்கப்பா. என் கைகளை நீங்கள் பிடிச்சிக்கோங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என் கைகளை பிடிச்சிக்கோங்கப்பா. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிங்க, ஒவ்வொரு நாளும் பிரித்தெடுங்க, ஒவ்வொரு நாளும் ஆயுதமாக மாற்றுங்க. ஒவ்வொரு நாள் இதெல்லாம் ஒவ்வொரு நாள் நடக்கட்டும்ப்பா. என்னை சுத்திகரிங்க, என்னை பிரித்தெடுங்க, என்னை ஆயுதமாய் மாற்றுங்க. எல்லாரும் சொல்லுங்க, பார்க்கலாம். என்னை சுத்திகரிங்க, என்னை பிரித்தெடுங்க, என்னை ஆயுதமாய் மாற்றுங்க. ஒவ்வொரு நாள் என்னை ஆயுதமாய் மாற்றுங்கப்பா. சோதரம் 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 சோதர. நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காய் உம்முடைய பிரசன்னத்தில் கூடி வரும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திர. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மேலே இருக்கிறதுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மகிமையை எங்கள் மேலே விளங்க பண்ணுகிறதுக்காய் நன்றி. ஆண்டவர் எங்கள் நடுவில் எழுந்தருளுகிறீர், எங்கள் நடுவில் கிரியை செய்கிற நன்றி. எங்கள் வலது கையை நீர் பிடிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கரங்கள் உம்முடைய கையில் இருக்கிறது, எங்கள் கரங்கள் உம்முடைய கையில் இருக்கிறது. இதை நீர் பற்றி பிடிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே, உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறோம்ப்பா. எங்களை சுத்திகரியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய ஆயுதமாய் மாற்றி எங்களை நடத்துவீராக.